சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. போன மேட்ச் தான் சொன்னேன் நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கம்பேக்னு. கம்பேக் கொடுத்தாங்களான்னு கேட்டா கொடுத்தாங்க. டாஸை வின் பண்ணி அவங்கள பேட்டிங்க்கு வான்னு கூப்பிட்டோம். ஏன்டா உங்களை பேட்டிங் ஆட வருஷம் ஒரு குத்தமாடா? கோலி அடிக்கிறான், ஃபார்ம்லேயே இல்லை நினச்சி சால்ட் வந்து அடிக்கிறான், பட்டிதர் படிக்கல, கடைசியில் டேவிட் வந்து அடிச்சாம் பாருங்க. மொத்தமாக சேர்த்து 251 டார்கெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? சிஎஸ்கே 158 19.4 தான் சேஸ் பண்ணுவாங்க. 251 கொடுத்தா எங்கேருந்துடா அடிப்பாங்க? கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்க உட்காந்து ஸ்டார்டிங்லேருந்து டக்கு 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 டக்குன்னு ஒரு விக்கெட்டாக போச்சு. நடுவில் கொஞ்சமாக ஹோப் தர மாதிரி சர்ஃப்ராஸோட இன்னிங்ஸ். பட் அப்போ தான் தோணுச்சு, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? கடைசியில் எதிர்பார்த்த மாதிரியே ஆர்சிபி நாளைக்கு மண்டேன்னு வருத்தப்படுறதா, இல்லைன்னா இவங்க இப்படி ஆடுறாங்களேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியலையே. வெல்டன்டா சிஎஸ்கே.